இங்க ஒரு பணக்கார பொண்ணு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்காங்க. அப்ப அவங்க சாப்பாடுக்குள்ள உயிரோடு லாப்ஸ்டர் இருக்கிறத பார்த்து செஃப் மேல கோவப்படுறாங்க. சரி அடுத்த டிஷ் சாப்பிடலான்னு பார்த்தா வெறும் தண்ணிக்குள்ள உருளைக்கிழங்கு போட்டு வச்சிருக்காங்க. அடுத்ததான் லாப்ஸ்டர் சாப்பிடும்போது அதுல இருந்து ரொம்ப மோசமான ஸ்மெல் வந்ததுனால அதையும் சாப்பிடாம அப்படியே வச்சிடறாங்க. இப்ப கோவத்துல செஃப்பை பார்த்து கத்த அதுக்கு அவருமே நான் சமையல 3 வருஷமா கத்துட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் அந்த உலகத்துல இருக்க எல்லாருமே சமைக்கிறது எப்படிங்கறத மறந்து போய் வெறும் வெஜிடபிள் சாப்பிடறதே பெரிய சாப்பாடுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு மாதிரி அங்க இருக்க இன்னொருத்தருக்கு எல்லாமே ஞாபகம் வந்து இந்த சாப்பாடெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அதனால அந்த பொண்ணுமே அவரை பார்த்து நீ எனக்கு சமைச்சு தரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவர் ஒரு டெலிவரி மேன் இருந்தாலும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. யோசிச்சு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுக்கறாரு. அதை சாப்பிட்டு பார்த்த எல்லாருமே வேர்ல்ட்ல இதுதான் பெஸ்ட் டிஷ் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. அப்ப அந்த பொண்ணுமே அவருக்கு நிறைய பணம் கொடுத்து இங்க ஒரு குக்கிங் காம்படிஷன் நடக்குது, அதுல போய் நீ ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பணத்தை பார்த்து அவருமே எதையும் யோசிக்காம சரி அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன்ல கலந்துக்க போறாரு. காம்படிஷன்ல இவர் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆனா ஜட்ஜஸ் எல்லாருமே கடவுளால மட்டும்தான் இவ்வளவு கஷ்டமான சாப்பாட்டை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவரு அசால்ட்டா எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு அங்க இருக்க ஜட்ஜஸ் எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கறாரு. இத பார்த்து எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் செஞ்ச சாப்பாடை சாப்பிடறதுக்கு மக்கள் போட்டி போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க.